கூடுதல் எடையால் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரவு முழுவதும் விழித்து உடற்பயிற்சி செய்த காரணத்தினால் நீர்ச்சத்து குறைவு ஏற்பட்டு அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. 2 கிலோ கூடுதலாக இருந்த எடையை கடுமையான உடற்பயிற்சி மூலம் 1.90 கிலோ அளவுக்கு குறைத்து அவரால் 100 கிராம் கூடுதல் எடையை குறைக்க முடியவில்லை. இந்நிலையில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். வினேஷ் போகத் தற்போது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இரவு முழுவதும் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்ட நிலையில் அவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. இக்காரணத்தினால் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக ஒலிம்பிக் வீரர் தேவராஜன் இணைகிறார். வணக்கம் சார். இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது இந்தியர் அனைவருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விஷயத்துல மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது மேல்முறையீடுலாம். ஏன்னா இது வந்து பேசிக் ரூல். எந்த நேரத்துல ஃபைட், அதாவது பாக்ஸிங் சரி, ரெஸ்லிங் அண்ட் ஜூடோ அண்ட் வெயிட் லிஃப்டிங், இதுக்கெல்லாம் வேயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த எடை பிரிவுல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாக்ஸிங் பொறுத்தவரையும் காலையில வேயிங் எடுப்பாங்க. பட் ஆனா எவ்ரி ஃபைட் ஒரு ஒரு சண்டைக்கு முன்னாடியும் ஒரு ஃபைட் வேயிங் செக் பண்ணுவாங்க. பட் அதே நேரத்தில் ரெஸ்லிங்கை பொறுத்தவரையும் ஒரு நாள் தான் எடுப்பாங்க. பட் ஆனால் ஃபைனல்ஸ் இருந்ததால ஸோ மறுநாளையும் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. பட் இது ஆஸ் பர் ரூல், அதாவது விதிமுறைக்கு உட்பட்டது தான். அவங்க காலையில வேயிங் செக் பண்றப்போ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது அவங்களதான். ஏன்னா இப்போ பாருங்க, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க சொல்றீங்க. இந்த வேயிங் குறைக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்ன்றது, அதாவது ஃபைட் பண்ணி வின் பண்றதை விட கஷ்டமான விஷயம் வேயிங் காமிக்கிறது தான். ஸோ இது விதிகளுக்கு உட்பட்டது தான். இப்போ இது முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்க முடியாதா சார்? இப்போ ஒரு வெயிட் லிஃப்டிங், இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் இத்தனை எடை தான் இருக்கக்கூடிய ஒரு பிரிவில் ஒரு பங்கேற்கிற ஒரு வீராங்கனை எவ்வளோ வெயிட் இருக்கணும்னு முன்னாடியே அவங்க செக் பண்ணியிருப்பாங்கல்ல சார்? ட்ரையல் வெயிட்லாம் பார்த்துருப்பாங்க. அதான் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட், ஒரு அஜாகிரதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இருக்கலாம் மேபி. ஏன்னா மார்னிங் வெயிங் செக் பண்ணிடுவாங்க. ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருப்பாங்க. ஏதாவது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணீரோ இல்லை ஏதோ டீயோ ஏதோ சாப்பிடலாம் சொல்லி சாப்பிட்ருக்கலாம். கொஞ்சம் அதிகம் கூட கூடி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய அஜாகிரதை, அஜாகிரதைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர் வெயிட் அதிகமாகிறது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது. ஆனால் ரொம்ப வெயிட்டை முதல்ல இருந்தே அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதனால தான் நேற்று ஃபைட் பண்ண ஒரு இதில் நைட்லாம் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிட்டு ரொம்ப அதிகமாக டயர்ட் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், இப்போ வினேஷ் போகத்துக்கு இது முதல் ஒலிம்பிக் கிடையாது. ஸோ இது நம்ம அவருடைய அஜாக்கிரதை அப்படின்னு நம்ம எப்படி சார் எடுத்துக்க முடியும்? பிகாஸ் ஏற்கனவே ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாடிய ஒரு வீராங்கனை தற்போது விளையாடும் பொழுது அவங்களும் இதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல சார்? கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் அதாவது ஒரு அதாவது தவறுதலா நடந்திருக்கலாம். தவறு செய்யறது மனித இயல்பு தானுங்க. வேயிங் அதிகமாகிறது ரிகவரி எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகும்னா, அவ்வளவு கடுமையான பயிற்சி செஞ்ச பிறகு கொஞ்சோண்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சாலே ஒரு 1/2 கிலோலாம் ஏறுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரிகவர் பாடி ட்ரையா இருந்து நம்ம சாப்பிட்ற லிக்விட் நிறைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்லா ஒரு தெரியாதனமா ஒரு நடந்த இதுவாக கூட இருக்கலாம் அது. பட் ஆனால் வேயிங் காமிக்காம இருக்கிறது பியூர்லி ஆஸ் பர் த ரூல். இது ஈவன் தோ இப்பெல்லாம் முதல்லாம் அந்த ஸ்டோன்ல இப்படி புஷ் பண்ணுவாங்க, வேயிங்க செக் பண்ணுவாங்க. இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், 100-200 கிராம் இப்படி கொஞ்சம் ஆடினா கூட எதிர்த்துருவாங்க. பட் நவ் டேஸ் கிளியர்லி கம்ப்யூட்டரைஸ் வேயிங். நம்ம ஏறி நின்னோடனே ஒரு 10 கிராம் கூட காமிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தான் இவங்களுக்கு கொஞ்சம் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத விஷயம். ஏன்னா கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி ஒலிம்பிக்ல கோல்டோ சில்வரோ கிடைக்க வேண்டியது நம்ம இந்தியாவுக்கு ஒண்ணுமே கிடைக்க போனது இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பா தான் நான் நினைக்கிறேன். அஜாக்கிரதையால தான் தற்போது இந்த தவறு நிகழ்ந்திருக்கிறதாக நீங்க சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். 100 கிராம் கூடுதல் எடையால்
தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதலாக உள்ள 100 கிராம் எடையை குறைக்க சற்று அவகாசம் கேட்ட நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் தர மறுத்திருக்கிறது. வினேஷ் போகத் எடையை பயிற்சியாளர்கள் உறுதி செய்தார்களா என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்தியிருக்கின்றன. நீர்ச்சத்து குறைபாடு தொடர்பாக வினேஷ் போகத் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இரவு முழுவதும் கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்ட நிலையில் வினேஷ் போகத்திற்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.